ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சம்மர் வந்தாச்சு, ஏசி வாங்க போறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த கைடு பார்த்துட்டு வாங்குங்க. இந்த வீடியோ மெயினா ஸ்பான்சரோ ப்ரொமோஷனோ கிடையாது. சோ இதுல வந்து ரொம்ப பேசிக்கா எல்லாருக்கும் புரியுற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்க போகுது. சோ ஏசி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாருக்கும் வர டவுட் இன்வெர்டர் ஏசியா நான் இன்வெர்டர் ஏசியா அப்படின்றதுதான். இப்போ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்போ எல்லா இடத்துலயுமே இன்வெர்டர் ஏசி மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க வரி பண்ண வேணாம். ஸோ டைரக்டா நீங்க வந்து இன்வெர்டர் ஏசியை வந்து சூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் வர கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டன் ஏசி வந்து வாங்கணும் அப்படிங்கறதா. ஸோ இது வந்து பேசிக்கா உங்களோட ரூம் சைஸ் என்ன அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து ஏசியோட டன்னையும் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க ரூம் சைஸ் 8x10 வச்சுக்கோங்களேன், டோட்டலா 80 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, இந்த மாதிரியான ரூம் சைஸ்க்கு நீங்க வந்து ஒரு 1 டன் ஏசி போட்டாவே போதுமானதா இருக்கும். நெக்ஸ்ட் ரூம் சைஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10x10 அந்த மாதிரி சைஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வந்துடும். ஸோ அந்த மாதிரி 10x10 எல்லாம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 டன்னாவது தேவைப்படும். மெயினா இதுல என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல இருக்கோம் அப்படின்னா நமக்கு எல்லா பக்கமுமே சன்லைட் படுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஏசியை பொறுத்த வரைக்கும் அது ரூம் டெம்பரேச்சர் எப்படி டவுன் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற சரௌண்டிங் எல்லா திங்ஸையும் வந்து சில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த சில்னஸ் ஃபீல் பண்ண முடியும், ரியல் சில்னஸ். சோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க 1 டன் ஏசி வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்க ரூம் சில் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும் கம்பேர் டு 1.5 டன். சோ இதனால கரண்ட் பில்லும் உங்களுக்கு ஏறதான் செய்யும். சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம 1.5 டன் வந்து போயிடுறோம். சப்போஸ் நீங்க வந்து கடையில போய் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க சஜஸ்ட் பண்றது நீங்க 1 டன் போட்டாவே போதுங்க, 10x10 10x15 ரூம் சைஸ்க்கு வந்து 1 டன்னே போதும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் இது ரியாலிட்டியில ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது தான் ட்ரூ. ஏன்னா இப்ப இருக்க குளோபல் வார்மிங், டெம்பரேச்சர் இதெல்லாம் பார்க்கும்போது சரி, நம்ம மோஸ்ட்லி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல இருக்கும், எப்பயுமே வந்து சன்லைட் வந்து பட்டுக்கிட்டே இருக்கு வால்ல அப்படிங்கிற சினாரியோ எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட 1 டன் ஏசி அப்படிங்கிறது டெம்பரேச்சர் அதெல்லாம் கூல் பண்ணி சரி பண்ணி உங்க ரூமுக்கு உங்களுக்கு சில்னஸ் கொடுக்கறதுக்கு டைம் எடுத்துக்கும். சோ அதுவும் இல்லாம டெரஸ் வந்து இருக்கு அப்படின்னா ஓப்பன் டெரஸ் இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கான இம்பாக்டும் உங்களுக்கு இருக்கதான் செய்யும். சோ 1 டன் ஏசி அப்படிங்கிறது இந்த மாதிரி ரூம் சைஸ்க்கு செட்டே ஆகாது. சோ கண்டிப்பா 1.5 டன் போறது தான் அட்வைசபிள். அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் நீங்க 180 ஸ்கொயர் ஃபீட்க்கு மேல ரூம் சைஸ் இருக்கு, லைக் ஹால்ல எல்லாம் போட போறீங்க அப்படின்னா 2 டன் வந்து கண்ணை மூடிக்கிட்டு சூஸ் பண்ணுங்க. இது வந்து போதுமானதா இருக்கும். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் வர டவுட் வந்து 3 ஸ்டார் ஏசியா 5 ஸ்டார் ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நைட்ல மட்டும் தான் ஏசி ரன் பண்ண போறீங்க. டே டைம்ல நான் ஆஃபீஸ் போயிடுவேன், ஸ்கூல் போயிடுவேன், ஸோ வீட்ல யாருமே இருக்க மாட்டோம், இல்ல நாங்க வீட்ல இருந்தாலுமே ஏசி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 3 ஸ்டார் ஏசியே போதும். இல்ல நான் வந்து டே டைம்லயும் யூஸ் பண்ணுவேன், நைட்லயும் யூஸ் பண்ணுவேன், ஏசி எப்பயுமே எனக்கு மஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 5 ஸ்டார் ஏசி போறது பெட்டர். இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து லாங் ரன்ல யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த 5 ஸ்டார் ஏசியோட பெனிஃபிட் வந்து உங்களால அனுபவிக்க முடியும். லைக் அந்த பவர் கன்சப்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து லாங் ரனுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஏன்னா 3 ஸ்டாருக்கும் 5 ஸ்டாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய் டிஃபரன்ஸ் வரும் ஏசியை பொறுத்த வரைக்கும். காப்பர் கண்டென்சர் காயிலா இல்ல அலுமினியம் கண்டென்சர் காயிலா அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ண வேண்டியதா இருக்கும். பெரும்பாலும் காப்பர் வருது, சில இடத்துல அலுமினியம் கண்டென்சர் காயில்ஸும் வருது. இது காப்பர் கண்டென்சர் காயிலா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கேஸ் லீக்கேஜ் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. ஸோ ஒரு முறை நீங்க கேஸ் ஃபில் பண்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 to 4 இயர்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அதே மாதிரி உண்மையில சொல்ல போனா கேஸ் ரீஃபில் அப்படிங்கிறது ஒண்ணு தேவைப்படாது அந்த அளவுக்கு. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷமா நாங்க ஏசி ரன் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல ஹை டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு ரூஃப்டாப் இருக்கிற ரூம்ல தான். பட் ஸ்டில் நாங்க வந்து 10 இயர்ஸுமே வந்து கேஸ் ரீஃபில் பண்ண ஞாபகமே எனக்கு இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும். காப்பர் கண்டென்சர் காயிலா இருந்தது அப்படின்னா கேஸ் லீக்கேஜ் அப்படிங்கிற ப்ராப்ளம் பெருசா இருக்கவே இருக்காது. அதே மாதிரி சப்போஸ் ஏதாவது லீக்கேஜ் ப்ராப்ளம் வருது அப்படின்னாலுமே நம்மளால வந்து அதை திருப்பி வந்து ரிப்பேர் பண்ண முடியும். பட் அலுமினியம் கண்டென்சர் காயில் போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதை ரிப்பேர் பண்ணவே முடியாது. நீங்க தூக்கி போட்டு புது யூனிட் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு காப்பர் காயில் இருக்கிறதா வந்து யூஸ் பண்ணுங்க. இதுல காப்பர் கண்டென்சர் காயில் ஏசி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவும், அலுமினியம் கண்டென்சர் காயில் இருக்கிற ஏசி வந்து காசு கொஞ்சம் கம்மியாகவுமே இருக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் கண்டென்சர் காயிலோ அலுமினியம் கண்டென்சர் காயிலோ மெயினா இதுல வந்து ப்ளூ ஃபின் கோட்டிங் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கறது வந்து பாத்துக்கோங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட காப்பர் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்சர் காயில் வந்து கரோஷன்ல இருந்து பிரிவென்ட் பண்றதுக்காக இந்த கோட்டிங் வந்து யூஸ் பண்றாங்க. இது கொஞ்சம் வித் ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கோட்டிங் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. இது பெரும்பாலும் நிறைய ஏசில வந்து இருக்கு, இருந்தாலும் ஒரு முறை செக் பண்ணி வாங்கிக்கிறது பெட்டர். ஏர்ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிஎஃப்எம் வந்து மினிமம் 500 இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. என்னோட பேனசோனிக் ஏசில வந்து பாத்தீங்கன்னா 700 சிஎஃப்எம் வந்து இருக்கிறதுனால 12 ஃபீட் வரைக்கும் உங்க மேக்ஸிமம் ஏர்ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ நல்ல சில்னஸ் வந்து ஓவரால் ரூம்ல வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். சிஎஃப்எம் கம்மியாக ஆக உங்களுக்கு வந்து ஏர்ஃப்ளோ அதிகமா இருக்காது. ஸோ நியர்பைல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ரீச் ஆகுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இன்டோர் யூனிட்ல வந்து இன் டிஸ்பிளே இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க. சிலதுல
இருக்கு. நீங்க என்னதான் ஆஃப் பண்ணாலுமே வந்து சிலதுல லைட் ஆஃப் ஆயிருக்கும் நம்பர்ஸ். பட் உள்ள இன்பில்டா இருக்க அந்த லைட் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது கண்ணை வந்து இரிட்டேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்ல இருக்கிற Panasonic ஏசில எங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ஆஃப் பண்ணிட முடியும். இன்விசிபிளா மாத்திர முடியும் லைட் டிஸ்பிளேவை. பட் சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் என்னதான் அந்த யூனிட்ஸ் வந்து ஆஃப் ஆனாலுமே அதுல பின்னாடி பேக் லைட் அப்படிங்கிறது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு இரிட்டேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதையும் சின்ன சின்ன மைன்யூட் விஷயம் தான். உங்களோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு இதையும் நோட் பண்ணி வாங்குங்க. நெக்ஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ஃபீச்சர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்வெக்டபிள் மோட் அப்படின்னு ஒண்ணு வந்து வருது. மோஸ்ட் ஆஃப் த ஏசில வந்து வருது. அதையும் நல்லா ப்ராப்பரா செக் பண்ணி வாங்குங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட பவர் கன்சப்ஷனை வந்து 40% கிட்ட குறைக்கும் அப்படிங்கிறது தான் ட்ரூத். இது எப்படி இருக்கும்னா இது யாரால பெஸ்டா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சூழ்நிலையில இதை கரெக்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பர்சன் தான் இருக்கீங்க, அந்த ரூம்ல நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கரெக்டா நீங்க அந்த ஏசிக்கு நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்க இந்த சிங்கிள் மோடு இல்லைன்னா வந்து கன்வெக்ஷனல் மோடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அந்த சில்னஸ் வந்து மேக்சிமமாவே கொடுத்துரும். பட் இதே நீங்க 4-5 பேர் ஒரே ரூம்ல இருக்கீங்க, அப்போ இந்த மோட் வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பாசிபிள் இல்லை. பட் நீங்க சிங்கிளா இருக்கும்போது தாராளமா சஃபிஷியண்டா நீங்க வந்து இந்த கன்வெக்ஷனல் மோட வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதனால பவரும் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வைஃபை இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து வாங்கிக்கங்க. இது ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க இருக்கிறது இப்போ கரண்ட்லி 2025ல இருக்கீங்க. இப்போ எல்லாமே வைஃபை மோகத்துல மாறிடுச்சு. சப்போஸ் நீங்க ஆஃபீஸ்ல இருந்து வரீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்க ஏசி ஆன் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் வைஃபை இருந்தா அதனால பண்ண முடியும். நான் அவ்வளோலாம் கொழுப்பெடுத்தவன் கிடையாது. நான் வீட்டுக்கு வந்து ஆஃப் பண்ணிப்பேன், ஆன் பண்ணிப்பேன், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னாலுமே இந்த ஆப்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு பெட்டரா ஃபீல் பண்ணும். இது என்னன்னா எல்லாருமே தூங்கும்போது என்ன பண்ணுவோம் 24ல வச்சுட்டு தூங்குவோம். ஆனா மிட் நைட் டைம் ஆக 1 hour கழிச்சு நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு தோணும். ஒன்னு நம்ம எழுந்து ஏசி ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம், இல்லைன்னா டெம்பரேச்சரை ஸ்விட்ச் பண்ண பார்ப்போம். ஸோ இந்த தொல்லெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். இதுல இருக்க வைஃபை ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிராஜுவலா 1 hourக்கு அப்புறம் உங்களுக்கு டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் ஆகணும், எனக்கு 1 hour கழிச்சு எனக்கு 25ல வை, அதுக்கப்புறம் வந்து 26ல வை, அப்புறமா மிட் நைட் ரேஞ்சு இல்லை வரும்போது எனக்கு நல்ல ஒரு 28ல இருந்தா மெயின்டைன் பண்ணினா போதும் அப்படின்னா இதை வச்சு நீங்க பண்ண முடியும். ஸோ இதனால கண்டிப்பா உங்க தூக்கம் வந்து கெட்டு போகாது. ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கும் வந்து வைஃபை ஹெல்ப் பண்ணுது. பட் இது எல்லா மாடல் ஏசிலையும் அவைலபிளா இல்லை. பட் எந்த ஏசில எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா இது இருக்கு அப்படிங்கறது அப்கமிங் வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இப்போ உடனே சொல்லணும் அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா Panasonicல இந்த ஆப்ஷன் இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு செக் பண்ணி பாத்துக்கங்க. இன்னும் சில பிராண்ட்ஸ்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. அதை நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி தனி வீடியோவை நான் போடுறேன். நெக்ஸ்ட் வாரண்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இன்வெர்டர் ஏசி அப்படிங்கிறதுனால பிசிபி தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இப்பெல்லாம் மினிமமாவே 5 years வாரண்டி கொடுக்குறாங்க. இருந்தாலும் சில இதுல கொடுக்கறது இல்லை. அதை நோட் பண்ணி வாங்குங்க. கண்டிப்பா பிசிபிக்கு மினிமம் 5 yearsம் கம்ப்ரஸருக்கு வந்து 10 years வாரண்டி இருக்கா மாதிரி ஏசியை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் வாரண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் ஒன்லி ஏசி, எந்த எலக்ட்ரானிக்ஸ் வாங்கினாலுமே வாரண்டி இல்லாம வாரண்டி யாரு மேக்ஸிமம் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்குங்க. இப்ப சில மாடல் ஏசில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 years ஃபுல் காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி கிடைக்குது. அது என்னன்னா ஃபுல் வாரண்டி எல்லாத்துக்குமே சேர்த்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதையும் நீங்க ஒரு முறை லோக்கல்ல வாங்குறீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட் நீங்க ஏசி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிராண்ட் ஏசி வந்து வாங்க போறீங்களோ அதுக்கான சர்வீஸ் சென்டர் பக்கத்துலயே இருக்கா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. மெயினா இதெல்லாம் இம்பார்ட்டன்டா ஏன் பார்க்கணும் அப்படின்னா எப்போ நமக்கு பஞ்சாயத்து வைக்கும்னு தெரியாது. ஆனா அது ரெடியா அவைலபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் முன்னெச்சரிக்கையா நம்ம பண்ணிக்கிற விஷயங்கள். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நியான் லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பல நேரத்துல நம்ம ரிமோட் கையில மாட்டாது, நைட்ல எங்கேயாவது தடவிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு இந்த நியான் க்ளோ இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியா ரிமோட்டை ஃபைண்ட் பண்ணிட முடியும், கையில கண்டிப்பா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் அதுலயே வந்து பேக் லைட் இருக்க மாதிரி பார்த்து இருந்தால் பெட்டர் தான். ஏன்னா சம்டைம்ஸ் நம்பர்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியாது, லைட்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரிமோட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் மைன்யூட்டா இருக்குன்றப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் இருந்தா ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். நெக்ஸ்ட் இதுல என்னென்ன ஸ்கேமிங் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துடலாம். நம்ம சேனல்ல ஸ்கேமிங் வந்து இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ கண்டிப்பா இதுக்கான ஸ்கேமிங்கும் நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா 110 1.5 டன் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கதான் பெரிய ஸ்கேமிங்கே நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12,000 யூனிட்ஸ் இருக்கு, பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து 1 டன் ஏசி அப்படின்னு அர்த்தம். இதே 1.5 டன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18,000 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கணும். ஆனா இந்த பிடிஓ கால்குலேஷன் போட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா கூலிங் கெப்பாசிட்டி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாங்க. இந்த கூலிங் கெப்பாசிட்டியுமே 5279 வாட்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு வந்து 1.5 டன். இப்ப சில ஃபேமஸ் பிராண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஜி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 டன் ஏசி வந்து வித்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட கூலிங் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 4800 வாட்ஸ் தான் இருக்கு. இது என்னன்னா இவங்க டைரக்டாவே இல்லப்பா இது அவ்வளோ எல்லாம் இல்ல இதோட கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1.2 1.3 டன்ஸ் எவ்வளவு வருதோ அதை வந்து மென்ஷன் பண்ணி வித்துட்டு இருக்கலாம். பட் நம்மள ஃபுல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக 1.5 டன் அப்படின்னு போட்டுட்டு கூலிங் கெப்பாசிட்டியை கம்மியா தான் கொடுக்குறாங்க. ஸோ கம்மியா கூலிங் வருது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா பவரும் கம்மியா தான் எடுக்க போகுது. ஸோ அவங்க ஒன்றும் பவரை சேவ் பண்ணல. ஆக்சுவலி அவங்க மொத்தமா குறைச்சதுனால தான் சேவ் ஆகுதே தவிர இதனால என்ன பிரச்சனைனா நமக்கு வந்து வர அந்த ஏர் ஃப்ளோ அந்த 1.5 டன்னுக்கு வர வேண்டிய ஏர் ஃப்ளோலாம் வந்து இதுல இருக்காது. ஸோ இதுவே ஒரு பெரிய ஸ்கேமிங் தான். ஸோ இதை மெயினா பார்த்து எது பெட்டரா இருக்கு அப்படிங்கறத வாங்குங்க. ஆனா இது வந்து நான் 100% ஸ்கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ஏதாவது ஒரு லீகல் பேப்பர் வந்து வச்சிருப்பான், அதை நான் ஜஸ்டிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கால்குலேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை. இது வந்து கொஞ்சம் சேஃபா தான் பிளே பண்றாங்க அவங்களும். நம்ம அது முட்டாள்தனமா இல்லாம இருக்கிறது நம்மளோட சாமர்த்தியமே தவிர அது அவங்க பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்க வாங்கும்போது கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க. நெக்ஸ்ட் நீங்க ஆஃப்லைன்ல போய் ஏசி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரே பிராண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்க வந்து ஒரு ஏசி டிசைட் பண்ணிட்டு போயிருப்பீங்க, பட் உங்க பட்ஜெட்குள்ள இருந்திருக்காது. அப்ப நீங்க யோசிக்கும் போது அவங்க ஆல்டர்னேட்டிவா இன்னும் 2-3 மாடல் காட்டுவாங்க. அதுலயே நீங்க இதை வாங்கிக்கங்க, இதுவும் 1.5 டன் தான், இதுலயும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் காம்பாக்டா இருக்கும். நீங்க வந்து ஒரிஜினலா நீங்க பார்த்தது ஒண்ணு, ஆனா அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இன்னொன்னு போவீங்க இல்லையா, அது காசு கம்மியா தானே இருக்கு, இது ஏன் வாங்கக்கூடாதுன்னு நீங்க ட்ரை பண்ற நேரத்துல தான் நீங்க ஏமாந்துருவீங்க. என்னன்னா அது வந்து கொஞ்சம் காம்பாக்டா இருக்கும். காம்பாக்டா இருக்கிறது காரணம் வந்து அதுல இருக்க ப்ளோவர் வந்து கம்மியாயிடும். ஸோ கம்மி சைஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு பிரைஸ் வந்து கம்மியாகுது. அது மட்டும் இல்லாம கம்மி காசு கொடுக்கறதுனால ஹேர் ஃப்ளோ அதாவது சிஎஃப்எம்மும் கம்மியா தான் இருக்கும். அதனால உங்க ரூம்ல அது கவர் பண்ற ஏரியா அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடும். ஸோ இப்போ நீங்க வந்து காசு கொடுத்ததுக்கு தான் உங்களுக்கு அது கிடைக்குமே தவிர நீங்க எதிர்பார்த்த அந்த இது இந்த கம்மி காசுல கிடைக்காது. இது ஆஃப்லைன்ல மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நான் சொல்லல. ஆன்லைன்லயுமே நீங்க அமேசான்ல பார்த்தாலும் சரி, பிளிப்கார்ட்ல பார்த்தாலுமே சரி, ரெண்டுத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே நம்ம வந்து இதோட இது கம்மியா இருக்கே அப்படின்னு யோசிப்போம். ஆனா நீங்க மைன்யூட்டா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாடல் டிஃபரன்ஸ்ல கூட இந்த இது வந்து நம்ம ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நீங்க வந்து ஆன்லைன்ல பார்க்கும்போது தெரியவே தெரியாது. நீங்க ஆஃப்லைன்ல போய் பார்க்கும்போது தான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால நீங்க வந்து ஒரு மாடல் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாடல் நம்பரை எழுதிட்டு போயிட்டு கடையில வந்து செக் பண்ணுங்க. மற்ற 2-3 கடையில கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பட் சேம் மாடல் நம்பரா இருக்கிறத மாதிரி பார்த்துக்கங்க. அப்பதான் நீங்க வந்து உஷாரா வாங்க முடியும். நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் ப்ரைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து சொல்றது கிடையாது. சிலர் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சில பிராண்ட்ஸ்ல வந்து ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் வந்து இருக்கு. சிலதுல ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் கிடையாது. நீங்க வந்து 1500 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இதுல என்ன ஸ்கேமிங் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேமிங்னு நான் சொல்ல மாட்டேன். டெக்னீஷியன்ஸ் கொடுக்குற அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து அப்படியே மார்க்கெட் ப்ரைஸை விட டபுள் த அமௌண்ட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் ட்ரூத். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து உங்களுக்கு வந்து காப்பர் பைப் வந்து 3 மீட்டர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்க ப்ராப்ளம், அவங்க ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க கொண்டு போய் இப்போ இல்லை எனக்கு வந்து 6 ஃபீட்டுக்கு நான் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா காப்பர் பைப் தேவைப்படும். ஸோ நீங்க இதை முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்களே காசு கொடுத்து வெளியே இருந்து வாங்கிட்டு வரும்போது அது கம்மியா தான் இருக்கும். டெக்னீஷியன் கிட்ட நீங்க வாங்குறீங்க அப்படின்னா பர் ஃபீட்டுக்கே 300 ருபீஸ் கிட்ட காப்பர் பைப்புக்கு சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, அவங்க ஒரு மினிமல் மார்ஜின் வச்சு வாங்கினா கூட பரவாயில்ல. ஏன்னா அவங்க வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க, ஸோ கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் காசு வச்சுக்கலாம், மார்ஜின் வச்சு விற்கலாம். பட் ஓவர் த மார்ஜின் வச்சு விற்கிறாங்க அப்படிங்கிறது தான் ட்ரூத். அதே மாதிரி இதுல நமக்கு ஏசி ஸ்டாண்ட் வந்து இருக்கும். நீங்க உஷாரா நீங்க அப்பயே வந்து பிளான் பண்ணி நீங்க ஏசி ஆர்டர் பண்ணும் போதே வந்து கூடவே இந்த ஸ்டாண்டையும் போட்டீங்கன்னா ஒரு 200 ருபீஸ்ல முடிஞ்சு போயிடும். ஏன்னா நான் ஆன்லைன்ல அப்படிதான் வாங்கினேன். இல்ல அப்படின்னுட்டீங்கன்னா நீங்க டெக்னீஷியன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு ஸ்பேர் ரெடியா வச்சிருப்பாங்க. அதை உங்களுக்கு 700 ரூபாய் அப்படின்னு பில்ல போட்டுருவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ரீ பிளானா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க.
அதே மாதிரி ட்ரெயின் பைப்புமே வந்து நீங்க வாங்கி வைக்கும்போது காசு கம்மியா இருக்கும். அவங்க கிட்ட வாங்குனீங்க அப்படின்னா காசு அதிகமா தான் இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி ஆக்சுவலி 1 மீட்டருக்கு வந்து ₹100 என்னமோ வாங்குறாங்க ட்ரெயின் பைப்புக்கு மட்டும். ஸோ இது டிஃபர் ஆகும். நான் வந்து பெர்ஃபெக்ட்டா சொல்லல. எனக்கு வந்து ₹100 நான் பே பண்ணதுனால நான் சொல்றேன். ஏன்னா நாங்க முதல்லயே பிளான் பண்ணல ஒரு ஏசிக்கு. அதனால நான் எனக்கு குடுத்துக்கிட்ட பனிஷ்மென்ட் அமௌண்ட்ஸ் தான் வந்து இது. ஸோ நீங்களும் கொஞ்சம் உஷாரா இருங்க. எல்லாரும் ஏமாறணும்னு அவசியம் இல்ல. எல்லாரும் ஏமாத்தணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சேஃப் பிளே அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடனே வந்து ஏன்னா ஏசி இன்ஸ்டலேஷன் பண்ற டெக்னீஷியன்ஸ் யாருன்னா வந்து கமெண்ட்ல வந்து பேசுவீங்க. ஏன்னா எனக்கு வந்து பாராட்டுறத விட யாராவது என்ன வம்புக்கு இழுக்கிறதுக்குனே வந்து பேசுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. நான் தப்பு சொல்லல. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் அது ஜென்யூனா நீங்க அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டா ப்ராப்ளமே கிடையாது. நாங்க திருப்பி ஆன்சர் நம்ம வந்து கமெண்ட் போடுறோம். சரி ஓகே எங்களுக்கு தெரியல. நீங்க தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு யாருமே முன்னாடி வர்றதே கிடையாது. அது ஏன் ப்ராப்ளம் கிடையாது. நாங்க ஃபேஸ் பண்ணதை தான் ஆஸ் அ காமன் உமனா மத்த காமன் பர்சனுக்கு நான் சொல்றேன். நான் வந்து யாரையும் ரிவெஞ்ச் பண்றதுக்குலாம் சொல்லல. எங்க எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் ஷேர் பண்றேன். ஸோ உடனே கமெண்ட்ல வந்து அப்படிலாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்லாம் வம்புக்கு இழுக்காதீங்க. நான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. எனக்கு பண்ணதுனால நான் வந்து சொல்றேன். ஸோ மேபி நான் அதை தான் திருப்பி சொல்றேன். எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. ஸோ கெட்டவங்க கிட்ட இருந்து நல்லவங்க தப்பிச்சுக்குங்க அப்படிங்கிறதா என்னோட பாயிண்ட். இந்த ஏசி சர்வீஸ் அப்படின்னு கூப்பிட்டுருக்கீங்க ஆள சில்னஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா உடனே வந்து கேஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கேஸை ஃபில் பண்ணதான் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு ₹3000 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா இதுக்கு ரூட் காஸ் எங்க, ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணவே மாட்டாங்க மோஸ்ட்லி. சிலர் பண்றாங்க, சிலர் பண்றது கிடையாது. அந்த மாதிரி பண்ணாம பண்ணிட்டா நீங்க வேஸ்ட் தான். திருப்பி கேஸ் வந்து லீக் ஆகதான் செய்யும். திருப்பி நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே சில்னஸ் வரல அப்படின்னா கேஸ் வந்து லீக் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க கண்ண மூடிட்டு எங்கேயாவது லீக் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ண சொல்லுங்க. ஏன்னா ஒரு கேஸ் வந்து ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. அதுதான் வந்து ஏசியை பொறுத்த வரைக்கும் ட்ரூத். அதனால நீங்க அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க வந்து வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு சர்வீஸுக்கு சில்னஸ் வரலன்னு கூப்பிட்டீங்கன்னா இது மெயினா ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு சர்வீஸ் லைக் சாம்சங் ஏசி வாங்குறீங்க அப்படின்னா சாம்சங்ல இருந்தே ஆளை கூப்பிட்டீங்க அப்படின்னா ஓகே, அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து சொல்லிடுவாங்க பில்லோட. இதே நீங்க வெளியே யாரையாவது கூப்பிடுறீங்க அப்படின்னா அவங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் கம்மியா சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்பேர் பார்ட்ஸ்ல தீட்டிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்க வீட்டில் ஒரு ஏசி ஒரு ப்ராப்ளம் பண்ணுச்சு. அது வந்து எனக்கு லீக் ஆச்சு. ஸோ எனக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ நாங்கள் சாம்சங்லேருந்தே கூப்பிடும்போது என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து காலையிலேயே ஒரு கொட்டேஷனை கொடுத்துட்டு போனாங்க. ஒரு 6000 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஈவினிங் போல வந்த டெக்னீஷியன் வந்து வெளியிருந்து கூப்பிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு 10,000 அப்படின்னுட்டாப்ல. அப்படியே எவ்வளோ கிராஸ்டிக் பாருங்க. 4000 டிஃபரன்ஸ். இப்போ அடிச்சு விடாத, காலைல நாங்க பேசிட்டோம், நீ இந்த அமௌண்ட்டுக்கு தான் நாங்க பேசியிருக்கோம், நீ அதையே பண்ணிட்டு போய் இல்லை நீ கிளம்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னுட்டோம். ஸோ இந்த மாதிரியும் இருக்கு. நீங்க உஷாரா இருந்துக்கங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த கம்பெனி ஏசி வாங்குறீங்களோ அதுல இருந்தே சர்வீஸ் பர்சனை கூப்பிடுங்க. சர்வீஸ் சார்ஜ் அதிகமானாலுமே கொஞ்சம் வேலை ஒழுங்கா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. வேலையும் ஒழுங்கா இருக்கும். அதே மாதிரி வாரண்டியும் வந்து கொடுப்பாங்க. ஒரு 3 மந்த்ஸ் போல கொடுக்குறாங்க. சர்வீஸ்க்குலாம் கேஸ் ரீஃபில் பண்ணாலுமே 3 மந்த்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க சர்வீஸ்க்கு வந்து ஆளை கூப்பிடுங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெபிளைசரை விற்கிறதுல ரொம்ப குறியா இருப்பாங்க. இது வந்து ஒரு பக்கம் 50-50ன்னு சொல்லலாம், லாபம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க ஏரியா வந்து நீங்க இன்வெர்டர் ஏசி தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா உண்மையில வந்து ஸ்டெபிளைசர் தேவையில்லை. ஆனா உங்க ஏரியால எப்ப பார்த்தாலும் பவர் பிளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், எப்பயுமே லோ வோல்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா வேற வழி இல்லை. நீங்க அதை ஸ்டெபிளைசர் போட்டு தான் ஆகணும். அதுலயும் டபுள் பூஸ்டர், ட்ரிபிள் பூஸ்டர்லாம் இருக்கு. அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பட் உங்க ஏரியா பவர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்க வந்து ஸ்டெபிளைசர் போடணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணணும். நல்ல ஒரு சிட்டியில இருக்கீங்க, உங்களுக்கு பவர் ஃபிளக்சுவேஷனே இருக்காது அப்படின்னீங்கன்னா தைரியமா நீங்க வந்து ஸ்டெபிளைசர் இல்லாம ஏசி ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்க வீட்டில் நாங்க ஸ்டெபிளைசரை யூஸ் பண்ணல, ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டில் நாங்க வந்து ஸ்டெபிளைசர்ஸ் இல்லாம தான் வந்து ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. அதே மாதிரி எங்களுக்கு பவர் ஃபிளக்சுவேஷன்ஸும் இருந்தது இல்லை. இந்த ஸ்டெபிளைசர்லயே நிறைய ஸ்கேமிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்காங்க. நீங்க வேணும்னா அதையும் கொஞ்சம் நல்லா டீப்பா தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த இது வாங்குறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க ஸ்டெபிளைசர் வாங்குறதா இருந்தா. நெக்ஸ்ட் மெயினா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா ஏசி வாங்கிட்டீங்க, அதை இன்ஸ்டால் பண்ற பர்சன் வந்துட்டாங்க. நல்ல டெக்னீஷியனா இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, சூப்பரா உங்களுக்கு ஃபைனா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா யாரகோர டெக்னீஷியன்ஸ் யாருன்னா வந்துட்டாங்க அப்படின்னா ஒழுங்கா லெவல்ல மாட்டல, ஒழுங்கா ப்ராப்பரா இன்சர்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா தண்ணி உள்ள வந்து வெண்ட்ல இருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிடும். இதுவும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்களுக்கு இது நடந்தது. டெக்னீஷியனோட கேவலமான ஒரு டெக்னீஷியன் வந்ததுனால எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஏசியில தண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ண உடனே அன்னைக்கே புது ஏசிலேயே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. திருப்பி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நாங்க கூப்பிட்டு வேலை பார்க்க பண்ண வச்ச மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ நீங்க வந்து வேலை தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்திலேயே நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். நாங்க கண்டுபிடிச்சும் சரி போ அப்படின்னு விட்டதுனால வந்த வேணாம் எங்களுக்கு. ஸோ சப்போஸ் நீங்க அந்த ஓட்ட போடுறதுலயே கண்டுபிடிச்சலாம். அந்த ஸ்டைல்லயே வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இல்லையா அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியும். ஒரு ப்ரொஃபஷனலா இல்ல அப்படின்னா, ஒரு ஏசிய ஃபிக்ஸ் பண்ற அந்த லெவல்லயே மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அப்பயே அந்த இடத்துலயே நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. சப்போஸ் அதையே சரியா பண்ணல அப்படின்னா, "சாமி நீ விட்டு கிளம்பு. எனக்கு வேற டெக்னீஷியன் அனுப்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசாம டைரக்ட்டா வந்து சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். இல்லன்னா வால ஓட்ட போட்டு நாசம் பண்ணி, கொடுமை பண்ணி விட்டுர்றாங்க. ஸோ இதுவும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சேஃபா இருங்க. ஸோ ஃபார் இதுதான் ஒரு ஏசி எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான கைடு. அப்கமிங் வீடியோல வந்து என்னென்ன ஏசிலாம் பெஸ்ட்டா இருக்கு 2025ல அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.